பாத்துருவா. போது 3 நாளா ஒரு பையன் என்ன ஒரே ஒரு கேள்வியை மட்டும் 100 தடவை கேட்டு என்ன சாவடிக்கிறான். நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல உங்க மடியில மல்லாக்க படுத்திருந்தாளா இல்ல குப்புறக்க படுத்திருந்தாளா? அதை மட்டும் இதை என்கிட்ட வந்து 100 தடவை கேட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, ஷேர் ஆட்டோலயும் அப்படிதான் படுத்திருந்தா. குப்புறக்க படுத்திருந்தாளா மல்லாக்க படுத்திருந்தாளா? அதுதான் சொல்லிட்டேனே, குப்புறதான் படுத்திருந்தா. குப்புற படுத்திருந்தாளாம்ப்பா. போதுமா? அது நான் விட விட பயந்துகிட்டே வந்திருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம மதுரையில பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, மான மரியாதை எல்லாம் போயிருப்பேன். அவ அதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டா. ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஷேர் ஆட்டோவா இருந்தாலும் சரி, பஸ் எங்கேயா இருந்தாலும் சரி, அவ பாத்துட்டு அவ வேலையை பாத்துருவா. நான் பேசினா அவ திருப்பி 18%. அவ ஏதோ உட்காந்துக்கிட்டு நிறைய சாபம் விட்டுனுக்குறாளாம். அதுக்கு நீங்க தனியா வீடியோ போட்டுக்கோங்க. ஐயோ சரிங்க, எவ்வளவு பாவம் என்ன, என்னது நான் பண்ற பாவம் இதெல்லாம் வந்து என் பிள்ளைங்களை போய் சேருமா? சரி